அப்போதுதான் நம்மை பார்த்து ஏசுகின்றவர்கள் இன்றைக்கு ஏராளமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இதே தமிழ்நாட்டில் திருமலை நாயக்கர் மகால் ஒரு அவமான சின்னம் என்று பேசுகிற அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னால், இதையெல்லாம் துணை தெரிய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஒற்றுமை மிக பெரிய ஒற்றுமையாக வளர்த்தெடுப்பதற்கான முயற்சிகளை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செய்யாமல் இருப்போமானால் ஒரு காலத்தில் அவர்கள் சொல்லுவது சரியாக ஆகிவிடும் என்பதனை நாம் மனதிலே பதிவு வைத்துக் கொண்டு நம்முடைய பணிகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று மட்டும் இந்த நம்முடைய மாமன்னர் திருமலை நாயக்கருடைய பிறந்த நாளில் சூளுரை ஏற்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெளியேறு வெளியேறு என்று சொல்லக்கூடிய அந்த சீமானை மிகவும் நான் கண்டித்து சொல்றேன். அவன் ஒரு நல்ல மனுஷனுக்கு பிறந்திருந்தா அவன் மதுரை வந்துட்டு மருத மண்ணை மிதிச்சுட்டு அவன் சொல்லிட்டு போனா அவன் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த நேரத்தில் வந்து சொன்னான் அவன் ஒரு முகம். ஆகவே அவனை இந்த வாய்ப்பினை நன்றி கூறி வரவேற்கிறேன். இன்று மதுரையை ஆட்சி செய்த மாமன்னர் திருமலை நாயக்கருடைய 442வது பிறந்தநாள் விழா அரசு விழாவாக கொண்டாடப்படுகிறது. நம்முடைய முப்பாட்டனுக்கு இன்றைக்கு பல்வேறு கிராமங்கள் நகரங்கள் இருந்து வந்த நம் இன சொந்தங்கள் எல்லாம் மாலை அணிவித்து மரியாதை செய்திருக்கிறார்கள். நாங்களும் ராஜபாளையத்தில் இருந்து வந்து மாலை மரியாதை செய்து தாத்தாவை வணங்கினோம். இந்த நேரத்தில் ஒன்றை பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். தெலுங்கர்கள் வந்தேரிகள் என்றும் தமிழ்நாட்டை விட்டு அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்களும் அவன் கட்சியில் உள்ள சாட்டை முருகன் மயிர் முருகனும் தொடர்ந்து மேடைகள் தோறும் பேசி வருகிறார்கள். அவர்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எங்களுக்காவது ஒரு வரலாறு உண்டு. நாங்கள்லாம் விஜயநகர பேரரசினுடைய பேரப்பிள்ளைகள். உங்களுக்கு என்னடா வரலாறு இருக்கு? வந்தடிப்பைகளா? உனக்கு என்ன சீமானே, உனக்கு என்ன வரலாறு இருக்கு சொல்லு. உன் அப்பா யாரு, உன் ஆத்தா யாரு, இதை சொல்ல முடியுமா உன்னால? எங்களுக்கு தலை நிமிர்ந்து சொல்லுவோம். இந்திய விடுதலை போருக்கு முதல் முழக்கம் விட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் என்னுடைய முப்பாட்டன், அவனுடைய பேரப்பிள்ளைகள் நாங்கள் தமிழை தலை வணங்குகிறோம். தமிழரோடு தமிழராக பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உறவு முறைகளோடு வகித்து வருகிறோம். எங்களை போய் வந்தேறிகளுங்க. எங்களுடைய முப்பாட்டன் திருமல நாயக்கரையும் வீரபாண்டிய கட்டபொம்மனையும் கொச்சைப்படுத்தி பேசுகிறேன். இதெல்லாம் உனக்கு பாடம் நாங்க கற்பிப்போம். நீ ஒருத்தனுக்கு பிறந்திருந்தா வாடா ஒத்தைக்கு ஒத்த பாப்போம். அதையெல்லாம் விட்டுட்டு தெலுங்கர்கள் வந்தேரிகள் இவர்களை தமிழ்நாட்டை விட்டு விரட்டணும்னு சொல்றீங்க. உனக்கு என்ன வரலாறு இருக்கு? நாங்கள் வந்து விஜயநகர பேரரசினுடைய பேரப்பிள்ளைகள், வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய பேரப்பிள்ளைகள், விருப்பாச்சி கோபால் நாயக்கருடைய பேரப்பிள்ளைகள், தலி எத்தலப்ப நாயக்கருடைய பேரப்பிள்ளைகள். நாங்கள் எல்லாம் விடுதலை போராட்டத்திலே எங்களுடைய மூதாதையர்கள் எல்லாம் சொத்து சோகங்களை இழந்து இந்த தாய் நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்டவர்கள் என்பதை மறந்து விடாதே சீமான் நாயே. நீ எல்லாம் ஒரு ஆளு, விடிஞ்சா ஒரு பேச்சு பேசுற, பொழுதடைஞ்சா ஒரு பேச்சு பேசுற, மறுநாள் ஒரு பேச்சு பேசுற. உனக்கு என்னடா கொள்கை இருக்கு? உனக்கு என்ன கொள்கை இருக்கு? நான் பிரபாகரன் மேதகு இலங்கை பிரபாகரனோடு நான் இருந்த ஆமக்கறி சாப்பிட்டேன், பூனைக்கறி சாப்பிட்டேன்னு சொல்றதெல்லாம் பித்தலாட்டம்டா. நீ பிரபாகரனை பார்த்திருக்கையா பார்க்கலையான்னு தெரியல. அவரோடு இந்த மாதிரி ஒரு புகைப்படத்தை ஒட்டி எடுத்து நீ விளம்பரப்படுத்தின, அதெல்லாம் பொய்டா, பிராடுக்காரன். நீ வந்து பிராடுக்காரன். உன்னை வந்து அரசியல் இருந்து அப்புறப்படுத்துவதற்கு தெலுங்கின மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர போறாங்க. உன்னை அரசியலை விட்டு அப்புறப்படுத்துவாங்க. இது நடக்கத்தான் போகுது. எங்களுடைய முப்பாட்டன் திருமலை நாயக்கருடைய ஆசீர்வாதமும் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய ஆசீர்வாதத்தினாலும் உன்னை விரைவில் அரசியலை விட்டு அகற்றக்கூடிய நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த மதுரை மண்ணில் இருந்து நான் என்னுடைய முப்பாட்டன் சிலை அருகில் இருந்து நான் சொல்லுகிறேன். வாழ்க திருமலை நாயக்கர் புகழ், வாழ்க வீரபாண்டிய கட்டபொம்மன் புகழ் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து வந்திருக்கேன். நான் இப்போ என்ன இன்னைக்கு நம்ம திருமலை நாயக்கர்
தாத்தா திருமல் நாயக்கர் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு இன்றைக்கி அவர் கோட்டைக்கு நம்ம வந்திருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட்டம் எவ்வளோ கூட்டமும் இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து நாயுடு நாயக்கர் இந்த 2 பேரும் ஒற்றுமை இல்லாதனால தான் சீமான் மாதிரி ஒரு ஆள் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்மளுடைய குறிக்கோள் ஒரே குறிக்கோள்னா நம்மளுடைய ஒற்றுமை இல்லாதனால தான் சீமான் மாதிரி ஆள்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஒற்றுமை வரணும். அதனால நம்ம நாயுடு நாயக்கர், நீ நாயுடு, நீ கம்மவர் நாயுடு, நீ கௌரவ நாயுடு, நான் கம்பளத்து நாயக்கர், இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நாயக்கருங்கிற ஒரு ஒற்றுமை கண்டிப்பாக வேணும். அப்படி இருந்தால் தான் அப்படின்னு நம்ம தலைமுறைகள் வர முடியும். இன்னைக்கு அவன் தில்லா தைரியமாக எவ்வளோ என்ன சொல்கிறான் பார்த்தீங்களா? கட்டபொம்மன் கோட்டையை உடைக்கணுங்கிறான், திருமலைக்கர் சிலையை எடுக்கணுங்கிறான். தமிழ்நாட்டில் திருமலைக்கர் சிலை வந்து அவமான சின்னமாக கதறுதான். அந்த அளவுக்கு அவனை பேச விட்டு நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் யாராவது ஒரு ஆள் வந்து அவனுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கோமா, எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோமா? இல்லை. ஒரு பெரியார் அவனை பற்றி தப்பா சொன்னதுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் போராட்டம் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு தைரியம் நம்மகிட்ட கிடையாதா? ஏன் அந்த அளவுக்கு நம்ம சீமானை பேச விட்டு வேடிக்கை பார்க்குறோம்? அதனால நாயுடு நாயக்கர் மக்கள் அனைவருக்கும் ஒரே ஒரு கோரிக்கை விடுக்கிறேன். இளைஞர்களே, இனி நீங்கள் தான் கண்டிப்பாக வரணும். வந்து இந்த சீமான் மாதிரி ஆள் பேசுறதுக்கு மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிக்கணும். அவன் பேசாத அளவுக்கு ஒரு வழி பண்ணணும். அது எந்த கட்சி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். தயவுசெய்து சீமான் மாதிரி ஆளுக்கு தமிழ்நாட்டில் எந்த நாயுடு தெலுங்கு பேசுகிற மக்கள் யாரும் ஓட்டு போட்டுறாங்க, அவங்க கட்சியை வளர்த்துறாங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த மாதிரி சீமானை வந்து நம்ம இன மக்களை வந்து ரொம்ப இழிவாக பேசுகிறாப்புல. சீமானுக்கு நாங்கள் வந்து எச்சரிக்கிறோம். நாங்கள் ஒன்று கூடினா சீமான் கட்சி தொடராது. நாங்கள் நினைச்சாதான் இங்கே ஆட்சியே நடக்கும். என்றைக்குமோ நாங்கள் கட்சியில் இறங்கினா அரசியலே மாறிடும். சீமான் கட்சியை எச்சரிக்கிறோம். இது தொடர்ந்தால் மறு நடவடிக்கை சீமான் கட்சியை அழிக்கப்படும். நினைச்சுக்கோங்க. எங்க சமுதாய மக்களை இழிவுபடுத்தி பேசவே கூடாது. என்றைக்கும் இன்னைக்கு ஒன்றுதொட ஆரம்பிச்சிருக்கோம் எல்லா மக்களும். நாளைக்கு இன்னைக்கு இல்லை, என்றைக்குமே ஒன்றுதொட ஆரம்பிச்சோம்னா நல்லதில்ல. இது சீமானை எச்சரிக்கிறோம் வகையில் நாங்கள் ஒரு அறிக்கை தெரிவிக்கிறோம். எல்லா மக்களும் ஒன்றா இருக்கணும். அவங்க தலைவரை அவங்க வழங்கட்டும். ஆனால் எந்த தலைவரும் இழிவாக பேசக்கூடாது. நன்றி, வணக்கம். சில போலி தமிழ் தேசியம் பேசுறாங்க, அவங்களுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கு? அதாவது இன்னைக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நாங்க வந்து ஒரு திருமலை நாயக்கர் தலைவர் ஜாலியானா பார்க்கல. இன்னைக்கு இந்த மதுரையில இன்னைக்கு கம்பீரமா இருக்கக்கூடிய எந்தெந்த வெளிநாட்டுல இருந்து மீனாட்சி உங்களுக்கு வராங்க. பேசுறவங்க தெலுங்கர் அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு வந்து இருமொழி தாய்மொழி, ஒன்று தமிழ், இரண்டாவது தெலுங்கு. ஆனா அனைவருமே தமிழர்கள் தான். அதனால பேசுறவங்க பேசட்டும், எங்களுடைய செயல் என்றும் தொடரும். ஐயா, சமீப காலமா அந்த போலி தமிழ் தேசியவாதிகள் சொல்லிக்கிட்டு தெலுங்குகளையும் திருமண நாயக்கரையும் அவதூறாக பரப்பிவிட்றாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இதில் போலி தமிழ் தேசியம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. தமிழ் தேசியங்கிறது தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒன்று தான். இதில் வந்து தமிழ் தேசியத்தை தமிழுக்கு யார் அதை உட்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நிகழ்வு. 1950 அந்த மொழி வாரியமாக பிரிக்கப்பட்ட ஆண்டுகளுக்கு முன்பு யார் இங்கே இருந்தால், ஆண்டுகளுக்கு பின்பு யார் இருந்தா அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த மொழியை பிரிக்க முடியும். நம்மளாம் 1960 அந்த ஆண்டுகள்லேருந்து நம்ம தமிழ்நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். மாகாணமாக அந்த மொழி வாரியமாக பிரித்தாங்க பார்த்தீங்களா? அந்த மொழி வாரியமாக பிரிக்கும் போது எந்தெந்த மாநிலம் பிரிஞ்சுதோ அதுதான். நம்ம வந்து இப்போ வந்து தெலுங்கு, நாங்கள் வந்து தெலுங்கு எங்களுக்கு பேச வராது, தெலுங்கு படிக்க வராது. தமிழ் தான் மூத்த மொழி. இந்த திராவிட மொழின்னு சொல்கிற அனைத்துக்கும் தமிழ் தான் மூத்த மொழி. தமிழ் தேசியங்கிறது என்னென்னா நாயுடு நாயக்கர் சமுதாயத்தையும் உட்படுத்தியது தான் தமிழ் தேசியம். 1950க்கு முன்பு வாழ்ந்தவங்க அனைவருமே தமிழ் தேசியத்துக்கு உட்பட்டு வாழ்ந்தவங்க தான். இவங்க அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியோ அவங்களோட அரசியலுக்காண்டியோ நம்மளை பிரித்து தமிழர்கள் தெலுங்கர்கள் என்று பிரித்து நம்ம அவங்களோட ஓட்டுக்காண்டியோ அவங்களோட பிரிவினைவாதத்தை பேசி இந்த மாதிரி அவதூறுகளை பரப்புகிறாங்க. அதற்கு நம்ம தமிழ்நாட்டை ஆண்டோம் அப்படிங்கிறது எல்லா சமுதாயத்தையும் அரவணைத்து தான் ஆண்டோம். யாரையும் நம்ம பிரித்து ஆண்டலை. எல்லா சமுதாயமும் 32 மாகாணங்களாக 32 பாளையங்களாக பிரித்து அனைத்து சமுதாயத்துக்கும் நம்ம கொடுத்து எல்லாம் ஒற்றுமையோடு தான் வாழ்ந்தோம். ஒரு சில விசமிகள் அவர்களோட சுய வளர்ச்சிக்காண்டியும் சுய இதுக்காண்டியும் தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு, தமிழ் தேசியம் பேசுகிறவங்க அனைவருமே கெட்டவர்களில் ஒரு சில விசமிகள் மட்டும்தான் அதில் கெட்டவங்க. அதில் யாரை சொல்கிறாங்கிறது உங்களுக்கு புரியும். அவரை பற்றி நம்ம கண்டுக்கிற வேண்டியதில்லை. நம்ம ஒற்றுமையாக இருந்தோம்னா அதெல்லாம் அடிபட்டு போயிடும். அவ்வளோதான். அவர் மென்மேலும் வளர்ந்துக்கிட்டே போகிறாருங்களே, அது என்னவாக இருக்கும்? நம்ம தெலுங்கை பற்றி வஞ்சாதான் அவர் வளர முடியுமா? அது உங்களுடைய கருத்து? இல்லை அவரோட வளர்ச்சிங்கிறது அவரோட வளர்ச்சிங்கிறது ஒரு சில, அதாவது யங்ஸ்டர்ஸ் அனைவருமே, அவர்கிட்ட இருக்கிற அனைத்து யங்ஸ்டர்ஸுமே விதை நெல் மாதிரி. ஆரம்ப காலத்தில் திமுக ஆட்கள்லாம் வந்து ஒரு டீயை குடிச்சிட்டு வேலை பார்ப்பாங்க. அது மாதிரி அவங்கள்ட்ட உள்ள யங்ஸ்டர் அனைவரும் விதை நெல்கள். அந்த விதை நெல்களை வந்து தவறுதலாக பயன்படுத்துகிறார் அவர்.
அந்த விதைநிலங்களை வந்து சிந்திக்கணும். அவர் எந்த நோக்கத்தோடு செயல்படுறாரு, எந்த நோக்கத்தோடு செய்கிறாரு. அன்று பெரியார் வந்து அன்று வந்து அவர் வந்து அவர் உயர்வாக அவர் பேசினார். அதன் பிறகு ஈவேரா இப்போ வேணாங்கிறாரு. அன்று பிரபாகர உயர்வாக இப்போ வந்து பிரபாகர் மட்டும்தான் எனக்குங்கிறாரு. நாளைக்கு மாவீரன் பிரபாகரனை கூட என்ன வேணான்னு சொல்லலாம். அவரோட சுய வளர்ச்சிக்காண்டி நாளுக்கு நாள் அவரோட ஒரு கடந்த ஒரு 5 வருடம் 10 வருடங்களாக பார்த்தீங்கன்னா அவரோட பேச்சு, அவர் நடவடிக்கைகள் வந்து முன்னுக்கு பின் முரணாக தான் இருக்கும். அவரெல்லாம் நம்ம வந்து கண்டுக்காமல் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்தோம்னாலே இப்போ அவருக்கு எதிர்வினை ஆட்டணும்னா ஒரு சில நம்ம சமுதாயத்தில் உள்ள ஆட்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவர்கள் தான் தேவையில்லாமல் ஒரு பேட்டியை கொடுத்துட்டு நாங்கள் தான் தமிழ்நாடு, நாங்கள் தான் இது அப்படிங்கிறதெல்லாம் தவறு. அனைத்து சமுதாயமே 5 விரல்களும் ஒன்றுபட்டு இயங்கினா தான் நம்ம கையில் ஒரு பொருளே எடுக்க முடியும். ஒரு விரல் அந்த கட்டை விரல்லாம் பொருள் எடுக்க முடியுமா? வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிறது தான் இந்தியாவோட இது. வேற்றுமை எல்லாத்துலேயும் எல்லா இடத்துலையும் வேற்றுமைகள் இருக்கும். அதில் ஒற்றுமையாக செயல்படுறோமாங்கிறது தான் முக்கியம். அவர் வேற்றுமையை மட்டும் பேசிக்கிட்டு இருக்கார். ஆனால் நம்ம வந்து ஒற்றுமையை பேசுவோம். அதுதான் தமிழ் வழி நாயுடு மக்கள் பேரோட கருத்து. நன்றிங்க.